எல்லோருக்கும் வணக்கம். நான் அபிஷேக், வாழ்வியல் பயிற்சியாளர். அமைதி எங்கே இருக்கிறது? ஒரு சின்ன குட்டி கதை. அமைதிக்கான ஓவியம் வரைய சொல்லி ஒரு மன்னர் ஒரு ஓவிய போட்டி நடத்தினார். அதில் பல ஊர்கள்லேருந்து பல விதமான ஓவியர்கள் பல விதமான ஓவியங்களை வரைஞ்சி வச்சுருந்தாங்க. மன்னர் அதை பார்வையிட வந்தார். ஒவ்வொரு ஓவியம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப ரம்மியமாக, இதமாக, அமைதியான ஒரு உணர்வை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு ஓவியம் மட்டும் சூறாவளி வீசுகிற மாதிரியும், காட்டருவி கொட்டுற மாதிரியும், மரங்கள் எல்லாம் வளைஞ்சி ரொம்ப ஆபத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருந்தார். அதில் ஒரே ஒரு பறவை தன்னோட குஞ்சு பறவைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம். அந்த ஓவியம் வரைஞ்ச அந்த ஓவியரை கூப்பிட்டு கேட்குறாரு, இதில் எங்கே அமைதி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறாரு, மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா சூழ்நிலையே அமைதியானதாக இருக்குது. அமைதியான சூழ்நிலையில் யார் வேணாலும் அமைதியாக இருக்கலாம். ஆனால் என்னோடய ஓவியத்தில் பார்த்திங்கன்னா காட்டருவி கொட்டுது, மரங்கள் எல்லாம் அசையுது, காட்டருவி, புயல் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு தாய்ப்பறவை குஞ்சு பறவைக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கு. அது ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளே ஒரு அமைதி இருக்குது. இந்த கடுமையான சூழ்நிலைகள் எதனும் பாதிக்கப்படாத ஒரு அமைதி அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அந்த ஓவியத்துக்கான பரிசை அவர் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. உண்மைதானே? இங்கே சண்டை போட நமக்கு யாருமே இல்லை. சூழ்நிலைகள் நமக்கு அமைதியாக இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மள்ட்ட சொந்த அமைதி ஒன்றும் கிடையாது. ஏன்னா சூழ்நிலைகளே அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல யார் வேணாலும் அமைதியாக இருக்கலாம். ஒரு போராட்டமான சூழ்நிலையில் உங்களால் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னா உங்களோட சொந்த அமைதியை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்றது அர்த்தம். அந்த அமைதி உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சூழ்நிலைகள் எதனாலும் கொஞ்சம் கூட அசைவு ஏற்படாது. நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா சூழ்நிலைகள் இப்படி இருக்கணுன்ற கட்டுப்பாடுகளை நம்ம தூக்கி போட்டுட்டு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அமைதியாக தான் இருக்க போகிறேன், அந்த அமைதி எனக்குள்ளே தான் இருக்க போகுதுன்ற அந்த புரிதலை உருவாக்கிக்கிட்டிங்கன்னா அமைதி உங்களுள் இருக்கிறது, சூழ்நிலைகள் அல்ல. நன்றி.